ரோட்டரி சங்கம், ரவுண்ட் டேபிள் அமைப்பு, டேங்கர் ஃபவுண்டேஷன் மற்றும் சத்யலோக் ட்ரஸ்ட் போன்ற தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் ஒருங்கிணைந்து போரூர் பகுதியில் 19 எண்ணிக்கையிலான டயாலிசிஸ் சிகிச்சை அளிப்பதற்குரிய இயந்திரங்களை இன்றைக்கு பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். பெருமதிப்பிற்குரிய தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு காரம்பாக்கம் கணபதி, பெருநகர சென்னை மாநகராட்சியின் மண்டல குழு தலைவர் திரு ராஜன், இந்த வட்டத்தின் மாநகராட்சி மன்ற உறுப்பினர் சகோதரி ஹேமலதா கணபதி, அதேபோல் மக்கள் பிரதிநிதிகள், உள்ளாட்சி அமைப்புகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள், இந்த அமைப்புகளைச் சேர்ந்த நான் ஏற்கனவே குறிப்பிட்ட இந்த 4 அமைப்புகளையும் சேர்ந்த நிர்வாகிகள் இன்றைக்கு இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு இது மக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. ரோட்டரி சங்கத்தை பொறுத்தவரை மிக சிறந்த தன்னார்வ தொண்டு நிறுவனமாக இன்றைக்கு உலக அளவில் அறியப்பட்டிருக்கின்ற ஒன்று. உலகின் மிக பிரதானமான தொண்டு நிறுவனங்களில் முதல் இடங்களில் இருப்பது ரோட்டரி சங்கம். ரோட்டரி சங்கத்தின் சார்பில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு கடந்த 4 ஆண்டுகளில் 30 இடங்களில் 180 டயாலிசிஸ் இயந்திரங்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம் அரசுக்கு உறுதுணையாக 180 டயாலிசிஸ் யூனிட்டுகளை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்திருப்பது என்பது மருத்துவத்துறையின் வரலாற்றில் ஒரு மகத்தான சாதனை. அதை இந்த அமைப்பு செய்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் ஏற்கனவே டேங்கர் ஃபவுண்டேஷன் என்கின்ற அமைப்பு இந்த போரூர் பகுதியில் இச்சேவையை இங்கே மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு இணைந்து ரோட்டரி, ரவுண்ட் டேபிள், சத்யலோக் ட்ரஸ்ட் போன்ற பல்வேறு அமைப்புகள் ஒருங்கிணைந்து இன்றைக்கு இதனுடைய யூனிட் எண்ணிக்கையை கூடுதலாக்கி 19 எண்ணிக்கையிலான ஒரு சென்டரை, மிகப்பெரிய சென்டரை இங்கே உருவாக்கி இருக்கிறார்கள். ஏழை எளியவர்கள், நடுத்தர மக்கள் என்று அனைத்து தரப்பினரும் பயன்படுகிற வகையிலான ஒரு அமைப்பாக இது இப்போது உருவெடுத்திருக்கிறது. நானும் கூட அவர்களுக்கு இப்போது சொல்லியிருக்கிறேன், அரசின் இலவசமாக இந்த காப்பீட்டு திட்டத்தை இதற்கு பயன்படுத்தி கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கிறோம். அவர்களும் அதற்கு ஒப்புதல் அளித்திருக்கிறார்கள். அப்படி செய்யப்படும் போது இந்த பகுதியில் இருப்பவர்களுக்கு குறைந்தபட்ச கட்டணமும் கூட இல்லாமல் முழுமையாக இலவசமாகவே இந்த டயாலிசிஸ் செய்வது என்பது இருக்கும் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு பல்வேறு மருத்துவத்துறையின் சீர்மிகுந்த திட்டங்கள் தமிழ்நாட்டில் புதிதாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48, இதயம் காப்போம், பாதம் பாதுகாப்போம், நடப்போம் நலம் பெறுவோம், சிறுநீரகம் பாதுகாக்கும் சீர்மிகு திட்டம், மக்களை தேடி மருத்துவ ஆய்வக திட்டம், தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம், செயற்கை கருத்தறுத்தல் மையங்கள் என்று பல்வேறு புதிய திட்டங்களை தமிழ்நாடு அரசு மிக சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கின்றது. இந்த திட்டங்களை பொறுத்தவரை இந்திய அளவில் மட்டுமல்ல, உலக அளவிலேயே தமிழ்நாடு ஒரு மிக சிறந்த இடத்தில் நான் கம்யூனிகபிள் டிசீஸ் என்று சொல்லக்கூடிய தொற்றா நோய்களின் ஒரு விடியல் என்கின்ற வகையில் இந்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதற்கு ரோட்டரி சங்கம் போன்ற தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் தொடர்ந்து உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இவர்களுடைய உறுதுணையோடு தமிழ்நாட்டில் கடந்த மாதம் அளிக்கப்பட்ட மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் அளிக்கப்பட்ட மானிய கோரிக்கை அறிவிப்புகளில் 118 அறிவிப்புகள் அறிவிக்கப்பட்டது. அந்த அறிவிப்புகளில் மிக சிறப்பான அறிவிப்புகளாக கருதப்பட்டவை 2 என்றால் அது அந்த 2ம் சிறுநீரகம் சம்பந்தப்பட்டவைகள் தான். இதுவரை இந்த டயாலிசிஸ் அமைப்புகள் மாநகர பகுதிகளில், நகர பகுதிகளில் தான் இருக்கும். முதல் முறையாக இந்திய அளவில் கிராமப்புறங்களை நோக்கி டயாலிசிஸ் என்கின்ற வகையில் ஒரு 50 மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்களை தேர்வு செய்து அந்த இடங்களில் இந்த டயாலிசிஸ் சிகிச்சை அளிப்பதற்குரிய வசதிகளை தன்னார்வலர்களின் உதவியோடு, தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் உதவியோடு இந்த அரசு செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தன்னார்வலர்களை இன்றைக்கு ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிறோம். மிக விரைவில் அந்த திட்டம் தொடங்கப்படவிருக்கிறது. இன்னொரு புரட்சிகரமான திட்டம்
தமிழ்நாட்டில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் டயாலிசிஸ் செய்து கொள்ள வருகிற ஏழை எளிய மக்களுக்கு உடனடி தேவை அவர்களுக்கான புரதம் மற்றும் ஊட்டச்சத்து. அந்த டயாலிசிஸ் செய்து முடித்தவுடனே புரதமும் ஊட்டச்சத்து குறைபாடும் அவர்களுக்கு ஏற்படுகின்ற காரணத்தினால் அந்த நோயாளர்களுக்கு பெரிய அளவிலான அந்த உடல் சோர்வு பாதிப்பு என்பது ஏற்படும். எனவே அரசு சார்பில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு அவர்களுக்கு இலவசமாய் புரதச்சத்து நிறைந்த உணவுகளை தருவது என்கின்ற வகையில் ஒவ்வொரு டயாலிசிஸும் முடிந்ததற்கு பிறகு அரசின் சார்பில் 150 மில்லி கிராம் பால், 2 வேக வைத்த முட்டைகளின் வெள்ளை கருக்கள், 50 கிராம் சுண்டல், குறைந்த சோடியம் மற்றும் பொட்டாசியம் உள்ள 3 பிஸ்கட்டுகள் உள்ளடங்கிய ஒரு பேக்கேஜ் இந்த சிறுநீரகம் டயாலிசிஸ் செய்து கொண்டவர்களுக்கு இலவசமாக செய்யப்படவிருக்கிறது. இந்த திட்டத்தை பொறுத்தவரை இந்தியாவில் மட்டுமல்ல, உலக அளவில் தமிழ்நாடு முதன்முறையாக ஊட்டச்சத்து மற்றும் புரதம் சத்து மிகுந்த உணவுகளை இலவசமாக அளிக்கிற திட்டத்தை மிக விரைவில் தொடங்கவிருக்கிறோம் என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். எத்தனை மருத்துவமனைகளில் எவ்வளோ பேர் பயன்படுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நிதி இருக்கும். நிதியெல்லாம் ஏற்கனவே தமிழக அரசின் சார்பில் 21,000 கோடி மருத்துவத்துறைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிதியிலிருந்து தான் இந்த திட்டமும் செயல்படுத்தப்படவிருக்கிறது. இல்லை, எல்லாருக்கும் விழிப்புணர்வு இல்லை. டயாலிசிஸ் பண்ணணுன்னாவே சிறுநீரக பாதிப்பு வந்துட்டாவே டாக்டர் அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து அவங்களுக்கான அந்த ஆல்புமின் சக்தி குறைந்தாலே உடனடியாக அவங்க ரெஃபர் பண்ணுறது டயாலிசிஸ் தான். மிகப்பெரிய அளவில் டயாலிசிஸ்க்கு வந்துருக்கிறாங்க. இன்றைக்கி கலைஞர் மருத்துவமனையில் 50 டயாலிசிஸ் யூனிட் போடப்பட்டிருக்கு. 3 ஷிஃப்டாக மிக சிறப்பாக இயங்கி கொண்டிருக்கிறது. சைதாப்பேட்டையில் இதே ரோட்டரி சங்கம் 13 டயாலிசிஸ் யூனிட் போட்டிருக்காங்க. அங்கேயும் 3 ஷிஃப்டாக போயின்னு இருக்காங்க. இப்போ இதே டேங்கர் ஃபவுண்டேஷன் கூட இது வரைக்கும் எத்தனை பேர் பண்ணிருக்கீங்க? இப்போ இந்த ஃபவுண்டேஷனில் மட்டுமே 900 நோயாளர்கள் தொடர்பு அந்த டயாலிசிஸ்க்கு வந்து நிற்கிறாங்க. அந்த வகையில் இது ஒரு பெரிய அளவில் பயன்பாட்டுக்கு இருக்குது. எல்லாருக்குமா அது தெரியும். டயாலிசிஸ் தேவைன்னா உடனடியாக மருத்துவர்கள் டயாலிசிஸை வந்து பரிந்துரை பண்ணுவாங்க.